Hi all. So what is swing trading and how to manage the swing trading? இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஸ்விங் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும். ஆர் இன்னும் ட்ரேடிங்கே பண்ணலை பட் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கவங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி ஒரு ஐடியா வரதுக்கும் ஹெல்ப் ஆகும் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடிங்கை எப்படி மேனேஜ் பண்ணணும் அண்ட் எப்படி லாஸஸை ஒரு ப்ராஃபிட்டாக மாற்றணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது. கரெக்டாக நான் இழுத்துட்டு போக மாட்டேன், ஜஸ்ட் அதோட கண்டென்ட் மட்டும் சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஒரு கண்டினியூஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ட்ரேடிங்கை நம்ம ரியல் லைஃபோட டே டு டே ஆக்டிவிட்டீஸோட கம்பேர் பண்ணால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லுவேன். ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் நான் ஒரு ஐடி கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு எடுத்து ஸ்விங் ட்ரேடிங் கான்செப்டோட நான் கனெக்ட் பண்ணி சொல்லுவேன். ஓகே, நான் இதுக்காக ஒரு பிபிடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிபிடி வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்துருவோம் அதை. ஓகே, இப்போ பிபிடியில் நான் என்னென்னா ஒரு எம்ப்ளாயி ஐடி கம்பெனியில் வேலைக்கு எடுத்து அதுக்கப்புறம் வேலையிலேருந்து நீக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி எடுத்து அந்த என்ட்ரியை நம்ம க்ளோஸ் பண்ணுறதை பற்றி ஒரு கனெக்ட் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் பிபிடியில். ஓகே, ஸோ எம்ப்ளாயி செலெக்ஷன் வெர்சஸ் ஸ்டாக் செலெக்ஷன், இதுதான் ஃபஸ்ட் டாபிக். ஓகே, ஸோ இப்போ ஐடி கம்பெனி இந்த சைடில் நான் ஸ்விங் ட்ரேடிங் வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடி கம்பெனியில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரெஸ்யூம்ஸை நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம், ஜாப் ரெஸ்யூமை. கரெக்டாக இப்போ நீங்கள் நாக்ரி அப்புறம் லிங்க்டின் இந்த மாதிரி போர்ட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன் கொடுத்து போட்டிருப்பாங்க. அந்த ரோல் நமக்கு தேவையான ரோலாக இருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட் அதில் அப்ளை பண்ணலாம். ஓகே, இன்னொன்று எப்படின்னா மேனுவல் ஜாப் சர்ச். நீங்கள் டேரெக்டாக ஒரு கம்பெனியை அணுகி அவங்களுக்கு ரெஸ்யூம் அனுப்பி ஜஸ்ட் அவங்க கால் பண்ணாங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க. இது மேனுவலாக ஜாப் சர்ச் பண்ணுறது. ஸோ 2 டைப் ஆஃப் சர்ச் மெத்தட் இருக்குது ஜாப் செலெக்ஷனுக்கு. அதேமாரி இப்போது ஸ்டாக்ஸில் பார்ப்போம். ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட் ஒன்று என்னன்னா ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. தட் இஸ் சார்ட்டிங்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் ஸ்கேனர்ஸ் நிறைய பெரிய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கோட் மாதிரி பில்ட் பண்ணி ஒரு வெப்சைட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு லிங்க் மாதிரி. அது போய் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சஜஷன்ஸ் கொடுக்கும். ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அது நம்ம பிளைண்டாக எடுக்க முடியாது, நம்ம அனலைஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே, இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஸ்டாக் செலெக்ஷன். இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டாக் செலெக்ஷன் மேனுவல் சர்ச். மேனுவல் சர்ச்சுக்கு நான் மணி கண்ட்ரோல் ஆப் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி ஒரு மணி கண்ட்ரோல் ஆப் டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எங்கே போய் நம்ம ஸ்டாக்ஸை பார்க்குறது, செக்டார் வைஸ் எப்படி பார்க்குறது. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் டீடைல்ஸ் தான் நான் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். அதை பார்க்காம டேரெக்டாக இது பார்த்துருந்தீங்க அப்படின்னா மணி கண்ட்ரோல் ஆப் டுட்டோரியல்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி மேனுவலாக ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஐ மீன் மேனுவலாக நீங்கள் ஸ்டாக்ஸ் எப்படி பார்க்க முடியுங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, தென் செகண்ட் அடுத்த டாபிக் என்னென்னா இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வெர்சஸ் ஸ்டாக் ஃபில்ட்ரேஷன். இது எல்லாமே கொஞ்சம் கனெக்டடாக இருக்கும், அதனால தான் இப்படி போட்டு வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் ஐடி கம்பெனிக்கு ரெஸ்யூம்ஸ்லாம் அனுப்பிட்டீங்க. அனுப்புனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் ஷெடியூல் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா ஆப்டிடியூட் அதுன்னு சொல்லுவாங்க. இதே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஜென்ரல் டாக் போகும். செகண்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்டு. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டெக்னிக்கலாக, நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களா இல்லைன்னு பார்ப்பாங்க. தேர்ட் ரவுண்ட் சம் ஜஸ்ட் இந்த சேலரி டிஸ்கஷன் தோஸ் டீட்டெயில்ஸ்லாம் போகும். அது தேர்ட் ரவுண்ட். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சில கம்பெனிஸில் நிறைய ரவுண்டு போகும். ஸோ மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இந்த 3 ரவுண்டு தான் நடக்கும். ஓகே, இப்போ ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேட்லேயும் அதேமாரி நான் 3 ஸ்டேஜஸாக பிரிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ஸ்டாக்கை எடுத்த உடனே சூஸ் பண்ண உடனே அந்த ஸ்டாக் நல்ல மொமெண்டமில் இருக்கா, ஐ மீன் மொமெண்டம்னா ஒரு நல்ல க்ரோத்தில் இருக்கான்னு அனலைஸ் பண்ணுறது. தென் செகண்ட் ஸ்டேஜ் எப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ணுறது, ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் ஏதாவது ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி, நம்ம ஏதாவது ஒரு யூடியூபில் பார்த்துருப்போம்ல அந்த ஸ்ட்ராட்டஜி, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போட்டுக்கோங்க. தேர்ட் ஸ்டேஜ் எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே ப்ரீ டிஃபைண்டாக ஜட்ஜ் பண்ணுறது, இது நம்மளுக்கு பட்ஜெட்டில் வருதா. இப்போ உங்களுக்கு 5000 தான் இருக்குது, நீங்கள் பார்க்குற ஸ்டாக் 10,000 ஸ்டாக்னா உங்களால் வாங்க முடியாது. கரெக்டாக. ஸோ அந்த அனலைஸ் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறது தேர்ட் ஸ்டேஜ். நான் சொல்கிற இந்த 3 ஸ்டேஜுமே உங்களுக்கு புரிதலுக்காக இது எப்படி வேணாலும் மாறலாம். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செட்டப் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபார்முலாவை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி ஒரு ஐடி கம்பெனியில் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஒரு எம்ப்ளாயி கிளியர் பண்ணி வரணும், அதேமாதிரி ஸ்டாக்கும் ஒவ்வொரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை கிளியர் பண்ணி உங்களுக்கு வரணும்னு சொல்ல வரேன். சும்மா ஏனோ தானே எடுக்கக்கூடாது. ஓகே, தென் என்ன ஆஃபர் லெட்டர் வெர்சஸ் ஸ்டாக் என்ட்ரி. அதாவது கம்பெனியில் இப்போ நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிச்சாச்சு. தென் என்ன பண்ணுவீங்க, ஆஃபர் லெட்டருக்காக வெயிட் பண்ணுவீங்க. கரெக்டாக. அந்த ஆஃபர் லெட்டரில் என்ன இருக்கும், ஆன்போர்டிங் டேட், எந்த டேட்டில் நீங்கள் வரணும்னு இருக்கும். தென் சேலரியை பற்றி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. தென் ப்ரொபேஷன் பீரியட்னா உங்களை நாங்கள் எடுக்கிறோம் வேலைக்கு, பட் 6 months ஆர் 12 months ப்ரொபேஷன் பீரியட். அந்த 12 monthக்குள்ளேயோ இல்லை 6 monthக்குள்ளேயோ நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா நாங்கள் வேலையை எடுத்து தூக்குவோம் அப்படிங்கிறத அவங்க போட்டிருப்பாங்க. ஓகே, அது ப்ரொபேஷன் பீரியடில் வரும். இது ஐடி கம்பெனியில். ஓகே, இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கில் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட்.
நம்ம வந்து ஒரு ஸ்விங்கில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கை எடுத்து என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி பாயிண்ட் என்னன்னு ஃபஸ்ட்டே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ ஸ்டாக் வந்து ஒரு 150 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 155 rupees என்னோட என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் டார்கெட் பாயிண்ட் 160 வந்து என்னோட டார்கெட் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் எக்ஸிட் பாயிண்ட் வந்து இப்போ 150 rupees ஸ்டாக் இருக்குது, 147 வரும்போது நான் எக்ஸிட் ஆயிடணும். இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ், அதுக்கு மேலே நான் லாஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருக்கணும். இந்த பிளான் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, இந்த நான் இப்போ சொன்ன ஒரு டைம் 150 155 இதெல்லாம் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி என்ட்ரு ஆகும்போது எது டார்கெட், எது என்ட்ரி, எது எக்ஸிட்டுங்கிறது ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த நிறைய கோர்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க எது என்ட்ரி எது எக்ஸிட்னு. பட் மேனுவலாக கற்றுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் எது என்ட்ரி எது எக்ஸிட்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு ஐடி கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆன்போர்டிங் டேட்டு, சேலரி டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் ப்ரொபேஷன் பீரியட்னா எவ்வளோ நாளுக்கு நீங்கள் இருக்க முடியும் அந்த கம்பெனியில் ஸ்டேபிளாக, அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வேலை பார்த்தா தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் வேலை இருக்குது, இல்லைனா தூக்கிடும் அப்படின்னு தெரியுதுல்ல. அதேமாதிரி ஸ்விங் ட்ரேடில் நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி எதுவும் உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டு, எவ்வளோ நாள், அதாவது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம டார்கெட் வச்சுருக்கோம், எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து ரெசிக்னேஷன் வெர்சஸ் எக்ஸிட். இது வந்து என்னென்னா, இப்போ ஐடி கம்பெனியில் நம்ம இருந்துட்டோம், ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சிருச்சு. ஓகே, ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணுவோமா பண்ண மாட்டோமா நமக்கு தெரியாது கரெக்டாக. அதேமாதிரியே எக்ஸிட்னா என்னென்னா, எக்ஸிட் வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை நம்ம எக்ஸிட் ஆகுமா மாட்டோமா நமக்கு தெரியாது கரெக்டாக. ஸோ அதை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் இது ஒரு கம்பேரிஷன். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஐடி கம்பெனியில் உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சிச்சு, ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸை அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். அப்படின்னு பண்ணதை பார்த்துட்டு அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா ரீட்டைன் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்களை அந்த கம்பெனிலேருந்து. அதேமாதிரியே ஸ்விங் ட்ரேடிங்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ், எவ்வளோ ஸ்பீடாக அது க்ரோத் ஆகிருக்கு, இதுக்கப்புறம் க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். தென் அப்படி சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். ஆர்எல்ஸ் இது வரைக்கும் நான் வந்த ப்ராஃபிட்டாக எனக்கு போகணும்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆயிடுவீங்க. அதாவது நம்ம வாங்கின ஸ்டாக்கை வேலையை விட்டு தூக்கிடுவீங்க. இது வரைக்கும் புரிஞ்சாலே போதும். இதுதான் ஸ்விங் ட்ரேடிங்கோட கான்செப்டே. அதாவது நம்ம எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கில் உள்ளே வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு பதிலாக இத்தனை ஸ்டேஜ் ஆஃப் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். அதாவது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், நம்ம வந்து சும்மா எடுக்கலை, ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு எம்ப்ளாயி எப்படி ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் நம்ம எடுத்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிதல் வரும். ஓகே, இதுதான் ஸ்விங் ட்ரேடிங்கோட கான்செப்டே, பேசிக் கான்செப்டே இதுதான். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்னென்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு பார்ட் 2ன்னு வச்சுக்கோங்க இதை, சரியா? அதாவது செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோன்னு வச்சுக்கோங்க. ஹவு டு கன்வெர்ட் ஸ்விங் லாஸஸ் இன்டு ப்ராஃபிட்ஸ். அதாவது ஒரு நம்ம இது வரைக்கும் ஸ்விங் ட்ரேடில் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த லாஸை எப்படி தவிர்க்கலாங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க மோஸ்ட்டாக ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்னென்னா, நல்லா தான் ஸ்டாக் ஏறிட்டு இருந்துச்சு, நானும் நல்லா தான் அனலைஸ் பண்ணினேன், பட் என்ட்ரி எடுத்ததும் என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு கீழே போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென் அவங்க ஒரு 1 வீக் ஹோல்ட் பண்ணுவாங்க, 2 வீக் பார்ப்பாங்க, தென் செல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. ப்ராப்பர் பிளானோட இறங்காதது இவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். ஓகே, ஸோ இதுக்கெலாம் சொல்யூஷன் என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கிறோம், சடனாக நெக்ஸ்ட் டே ஆர் கம்மிங் டேஸில் ஃபால் ஆகுது, லைக் 1லேருந்து ஒரு 4% ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம ட்ரேட் தப்பாக எடுத்துட்டோமோ, என்ட்ரி தப்பாக எடுத்துட்டோமோ, ஒழுங்காக அனலைஸ் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற நிறைய பேக் தாட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, அதே மாதிரி ஒரு ட்ரேடில் என்ட்ரி எடுக்கிறீங்க, நெக்ஸ்ட் டே ஆர் நெக்ஸ்ட் கம்மிங் டேஸில் 1 to 4% மேலே ஏதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, அப்போது செம்ம என்ட்ரி, செம்மையாக அனலைஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டடீஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஃபாலோ பண்ண ஸ்டடீஸ்லாம் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்டில் ஒரு நல்ல ஒரு தாட் வரும். ஓகே, ஸோ இந்த 2 தாட்டுமே உங்களுக்கு வரும். லாஸ் ஆனால் அப்படி யோசிப்பீங்க, ப்ராஃபிட் ஆனால் இப்படி யோசிப்பீங்க. பட் தட்ஸ் நாட் அ கேஸ். ஓகே, இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயை வேலைக்கு எடுக்கிறீங்க, ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டாங்க, பட் அவன் ஒழுங்காகவே வேலை பார்க்க மாட்டான், ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறான், எல்லா ஒர்க்குமே ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுறான். ஸோ நம்ம செலக்ட் பண்ண எம்ப்ளாயை ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு உடனே வேலையை எடுத்து தூக்கிடுவோமா என்ன? இல்லை, கொஞ்சம் நாள் டைம் கொடுப்போம்ல. ஒன்ஸ் அவன் பிக்கப் ஆகிட்டா செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுப்போம்ல. அதே மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்த ஸ்டாக்குக்கும் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் கொடுக்கணும். அப்போ தான் அதோட ஒரிஜினல் பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும். பிகாஸ் நம்ம ஒரு எம்ப்ளாயை எப்படி வேலைக்கு எடுப்போமோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திருப்போம். கரெக்டாக சும்மா ஏனோ தானே நம்ம எடுக்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும். அந்த அமௌண்ட் ஆஃப் டைம் நம்ம கொடுக்குறோம்ல, அதை தான் நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாப் லாஸ் அதை ஹிட் ஆகிற வர, அதாவது இப்போ நீங்கள் 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, அது 145 ரூபாய்க்கு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். 145 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சுன்னா நான் வெயிட் பண்ண மாட்டேன், அந்த ஸ்டாக்கை வித்துருவேன்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இறங்கியிருப்பீங்க. அந்த 145 ரூபாவை ஹிட் பண்ணுற வரைக்கும் இருக்க டைம் தான் அதுக்கு நம்ம கொடுக்குற டைம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் டார்கெட் நம்ம செட் பண்ணியிருப்போம். சில டைம் ஸ்டாப் லாஸ் கிட்ட வராமல் டார்கெட் ஹிட் ஆகிற ஸ்டாக்ஸும் இருக்குது.
ஸோ நான் சொல்கிறது என்னென்னா அது கொஞ்சம் டைம் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் கொடுக்கணும். அந்த சம் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த லாஸஸை வந்து தவிர்க்கலாம்னு சொல்ல வரேன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹவு டு ஹோல்ட் த ஸ்டாக் ஃபார் லாங் டைம். இப்போது சில எம்ப்ளாயெலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனி இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அவங்கள வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும். ஏன்னா அந்த எம்ப்ளாயி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க கரெக்டாக. ஸோ இன்னும் நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்னு அந்த கம்பெனிக்கு தெரியும். ஸோ அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் விட மனசு வராது, அவங்களுக்குலாம் வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள விட நல்ல எம்ப்ளாயி கிடைப்பாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கம்பெனிக்கு உடனே வேலையை விட்டு தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு எம்ப்ளாயை திரும்பி அகைன் அவங்க ஹையர் பண்ணுவாங்க. லைக் சேம் ஸ்டாக்லையும் நம்ம வச்ச டார்கெட்டை கிராஸ் பண்ணிவிட்டு பட் அது இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் அந்த ஸ்டாக்கை. அதர்வைஸ் இப்போ எப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, 5% நீங்கள் டார்கெட் வச்சுருக்கீங்க, அந்த 5% அது ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு 10% ஹோல்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் 15% ஹோல்ட் பண்ணலான்னு. ஸோ எப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருது இதுதான் இதோட பொட்டன்ஷியல், இது மேலே போகாதுன்னு தெரியுதோ அப்போ நீங்கள் வித்துடலாம். இதை வச்சு தான் ஸ்டாக்கு இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணணுமா ஹோல்ட் பண்ணக்கூடாதான்னு நம்ம முடிவுக்கு வருவோம். எப்படி ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி இதுக்கு மேலே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான், இவனோட பெர்ஃபார்மன்ஸே இவ்வளோ தான், இவனுக்கு பதில் இன்னொரு எம்ப்ளாயி நம்ம எடுத்தால் இதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற எம்ப்ளாயி கிடைப்பான்னு தோணிட்டு அவன் எம்ப்ளாயை தூக்குறான வேலையை விட்டு அதேமாதிரி நம்ம ஸ்டாக்கை எக்ஸிட் பண்ணணும். இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு மேலே பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா எக்ஸிட் ஆகிடலாம். ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்கை வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே, இந்த வேலை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கை ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நானும் என் டீமும் இதை தான் ஃபாலோ பண்ணுறோம், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கில். ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்கிறது ரொம்ப 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 ஈஸியான ட்ரேடிங், ஈஸியாக கற்றுக்கலாம், ரொம்ப ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பண்ணலாம் இந்த ஸ்விங் ட்ரேடிங். ஆனால் நிறைய பேர் இதில் ப்ராஃபிட்டபுளாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கே தெரியாது, என்ட்ரி எடுப்பாங்க, எதுக்காக எக்ஸிட் ஆகுறோன்னு அவங்களுக்கு தெரியாது, எதுக்காக டார்கெட் ஹிட் ஆனிச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ப்ராப்பர் பிளான் ப்ராப்பர் நாலேஜோட பண்ணனா சூப்பராக பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங். ஸோ நீங்களும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு ஒரு நல்ல மென்டர்கிட்ட கிளாஸ் ஏதாவது ஜாயின் பண்ணி தென் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன கான்செப்டை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லலாம். பிகாஸ் இது சில பேருக்கு ஐ ஓப்பனிங் வீடியோவாக கூட இருக்கலாம். ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் தொடர்ந்து லாஸஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், ஒரு 4 நாள் பார்க்குறோம், கீழே இறங்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம், விற்றுருவீங்க, பட் மார்க்கெட் மேலே ஏறிடும். சில டைம் நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க, மார்க்கெட் கீழே இறங்கும், இப்போ ஏறும்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, பட் ஏறாது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி அது கீழே போய் எங்கேயோ போயிடும். நிறைய காசு இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஒரு எம்ப்ளாயி வேலையே பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியில் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் லாஸ். அவன் பாட்டுக்கு சேலரி வாங்கிட்டு போயிட்டு இருப்பான், பட் நமக்கு தான் லாஸ். ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற எம்ப்ளாயி வச்சுருந்தோம்னா அவனுக்கும் ப்ராஃபிட், நமக்கும் ப்ராஃபிட். கரெக்டாக அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கையும் பார்க்கணும். ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நமக்கும் ப்ராஃபிட், அந்த ஸ்டாக்குக்கும் ப்ராஃபிட். ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், எப்படி ஸ்விங் ட்ரேடோட லாஸை தவிர்க்கலாம் அப்படின்னு. இப்போ நான் சொன்ன கான்செப்ட் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வரைக்கும் நீங்கள் பண்ண தப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய தப்பு நான் இப்படி தானே பண்ணினேன், இந்த வீடியோ சொன்ன மாதிரி தானே பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் இந்த தப்பு பண்ணாமல் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஓகே, ஸோ லேர்ன், பேக் டெஸ்ட், ஏர்ன் அண்ட் ரிப்பீட். Okay, thank you.